ஜானகி அம்மா அவர்களோட இறப்புக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்கள பத்தி நெறைய விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. மேலும் அவங்களோட வீட்ல நடக்கிற ஒரு சில விஷயங்கள பத்தியும் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில அவங்களோட மருமகள் உமா கிருஷ்ணன் அவர்கள் ரொம்பவே கோவத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. எதனால கோவம்? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல பின்னணி பாடகியான ஜானகி அம்மா அவர்கள் சமீபத்தில வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட உடல் அரசு மரியாதையோட அவங்க விருப்பப்படி அவங்களோட நண்பரின் வீட்ல வந்து பண்ணை வீட்ல வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் அவங்களோட மருமகளுக்கு மிகப்பெரிய ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, அவங்க ஒரு லெஜெண்டரி சிங்கர். அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அப்படி இருக்கும்போது, அவங்க குடும்பத்தின் சார்பாக அவங்களுக்குன்னு தனியா வாங்குன இடத்துலயோ, இல்ல அவங்க விருப்பப்பட்ட இடத்துலயோ அத பண்ணியிருந்தா பரவால்ல. அண்ட் அத வந்து இன்னொருத்தனோட வீட்ல வந்து ஏன் நம்ம பண்ணணும்? இது உண்மையாலுமே ஏத்துக்கவே முடியல. அவங்க வந்து ஒரு மிகப்பெரும் லெஜெண்டரி சிங்கர். அவங்க எங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அண்ட் இவ்வளோ நாளும் நாங்க தானே பார்த்துக்கிட்டோம். இது ஏன் அவங்க இந்த மாரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி ரொம்பவே கோவமாகியிருக்காங்க. அங்க இருக்க எல்லாத்துட்டயுமே ஆவேசமா சண்டை போட்டிருந்திருக்காங்க. முடியவே முடியாது. கண்டிப்பா அவங்கள எங்க விருப்பப்படி எங்களோட நிலத்தில தான் நல்லடக்கம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் ஜானகி அம்மா அவர்களோட கடைசி ஆசையாக இந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்திருக்கு. ஜானகி அம்மா அவர்களோட வீட்டுக்காரும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. அவங்களோட பையனும் அவங்களும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில தான் ஜனவரி மந்த் போல இறந்து போயிருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கவும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விருப்பப்படி இங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களோட உடல் நல்லடக்கம் அந்த ஒரு இடத்துல பண்ணப்பட்டிருந்திருக்கு. அண்ட் அத தொடர்ந்து இன்னும் ஒரு சில விஷயங்களுக்குமே ஜானகி அம்மாவோட மருமகள் வந்து கிளாரிஃபிகேஷன் குடுத்திருந்தாங்க. குறிப்பா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து ஜானகி அம்மாவ நான் கடைசி காலத்தில பார்த்துக்கல. அதே மாதிரி அவங்களோட சொத்துக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் முற்றிலும் பொய். சும்மா ஆன்லைன்ல வியூஸ்க்காக பண்றாங்க. அத நம்பவே நம்பாதீங்க. அவங்க நான் பையன கல்யாணம் பண்ணிட்டு நான் அந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தது ஒரே ஒரு விஷயம் தான். "நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரல, ஒரு மகளா வந்திருக்க. உனக்கு என்ன வேணுமோ அத நான் பார்த்து பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. சொன்னதோட மட்டும் இல்லாம, உண்மையாலுமே ஒரு மகள் போல தான் என்ன பார்த்துக்கிட்டாங்க. அஸ் யூசுவல் ஒரு ஃபேமிலில என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நடக்குமோ, அது எல்லாமே எங்களுக்குள்ள இருந்திருக்கு. பட் எந்த ஒரு இடத்துலயும் அவங்கள நாங்க விட்டு குடுத்துக்கிட்டதே கிடையாது. அவங்க வந்து இந்த இசைக்கான ஒரு குடும்பமா இருந்திருக்கு. இந்த நாட்டோட இசையில, பின்னணி குரல்ல ஒரு அங்கமா இருந்திருக்காங்க. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரும் பெருமை. அவங்களோட சொத்துக்கள நாங்க வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறோங்கிற மாரி சொல்றாங்க. எங்களுக்கு சொத்துக்கள் அப்படிங்கிறது தேவையே இல்ல. அவங்களோட பையன் பேர்ல ஏற்கனவே அவங்க குடுத்துட்டாங்க. நாங்க சொத்துக்களா நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, முழுக்க முழுக்க அவங்களோட பாடல்கள் தான். கிட்டத்தட்ட 48,000க்கு மேல பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுதான் எங்களோட சொத்து. மத்தபடி எங்களுக்கு அவங்களோட சொத்து தேவையே இல்ல. அம்மா வந்து இன்னைக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு தான் எங்க குடும்பம் முழுக்கவே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு ஆழ்ந்த தூக்கம் அவங்களுக்கு மிகப்பெரும் ஒரு நிம்மதிய குடுக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ சோசியல் மீடியாலயோ, ஆன்லைன்லயோ வரதெல்லாம் நம்பாதீங்க. அத தயவு செஞ்சு கைவிட்டுருங்க. எங்க பிரைவசிக்கு மதிப்பு குடுங்க அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாங்க. இது இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.